வணக்கம் நண்பர்களே, முக்கியமான 2 டாபிக்ஸை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு திருச்சியில் பிரதமர் மோடி அவர்கள் 19,850 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக இன்னைக்கு தமிழ்நாடு வந்திருக்காரு. வணக்கம் மோடி அப்படிங்கிற ஹேஷ்டேக் இந்திய அளவில் ட்ரெண்டிங்காக இருக்கு. இப்போ திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் சொல்லக்கூடிய தொடர்ந்து பாஜக மீது முன்வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா, இப்போ 22ஆம் தேதி அயோத்தியில் ராமர் கோவில் திறக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம ஜனவரி 22ஆம் தேதி இன்னொரு தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. 140 கோடி மக்களுடைய வீடுகள்லையும் ஜோதி ஏற்றணும், விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோளை முன் வச்சிருக்காரு. ஸோ இந்த வேண்டுகோளை முன்வைத்த பிறகு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் பாஜகவுக்கு மதம் மட்டும்தான் தெரியும், மதத்தை தாண்டி அவங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக எந்த விஷயங்களும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சில விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த விமர்சனம் முற்றிலும் தவறு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். உதாரணத்துக்கு இன்னைக்கு கூட 19,850 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறதுக்காக தான் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ பிரதமர் மோடியுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, ஒன்று வளர்ச்சி திட்டம், இன்னொன்று மதம். ஸோ இது ரெண்டையும் அவர் பேலன்ஸாக பார்க்குறாரு. ஆன்மீகம், அறிவியல், இது ரெண்டையும் அவர் சரிசமமாக பார்க்குறாரு அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதுதான் அவருடைய சக்ஸஸுக்கு மிக முக்கியமான காரணம். இப்போ கூட பல கருத்து கணிப்பு முடிவுகள் வந்துச்சு. 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஹிந்தி பெல்ட்டில் பாஜக கம்ப்ளீட்டாக ஸ்வீப் அடிப்பாங்க. ஹிந்தி பெல்ட்டில் இருக்கக்கூடிய 180 பாராளுமன்ற தொகுதிகளில் 160க்கும் மேற்பட்ட தொகுதிகளை பாஜக ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே முடிவுகளை பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த சர்வே முடிவுகளை பார்த்த பிறகுதான் இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்கள் மதத்தை சொல்லி அங்கே பாஜக வாக்குகளை வாங்குறாங்க, மத ரீதியாக ஒரு பிளவுபடுத்துறாங்க மக்களை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. உத்தரப்பிரதேசம், பீகார், இந்த மாநிலங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எதுக்காக மோடிக்கு இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்குன்னா, மதம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் சொல்லுவாங்க. ஆனால் மதத்தை தாண்டி மிக முக்கியமாக வளர்ச்சி திட்டம். ஃபர்ஸ்ட் ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின்படி அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு, குடும்பங்களுக்கு வீடு மோடி கட்டி கொடுக்குறாரு. அப்போ வீடு மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. அடுத்தது அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கிறவங்க சமைக்கிறாங்க, பெண்கள் சமைக்கிறாங்க அப்படின்னா விறகு கட்டையை எடுத்து அதை எரித்து சமைக்கிற சூழல் இருந்துச்சு. அப்படி விறகு கட்டையை எடுத்து எரித்து சமைக்கிறதுனால வரக்கூடிய புகை இருக்குது பார்த்தீங்களா, அதை சுவாசித்து பல பெண்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் அதனால பாதிக்கப்பட்டாங்க. மோடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, விறகு கட்டையில் நீங்கள் சமைக்க வேண்டாம், உங்களுக்கு இலவசமாக சமையல் அடுப்பை நாங்கள் தரோம், கேஸ் சிலிண்டரை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு உஜ்வாலா ஸ்கீம் அப்படிங்கிற ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணி 10 கோடிக்கும் அதிகமான பயனாளிகள் இப்போ அந்த ஸ்கீமில் இருக்காங்க. இது 2. அடுத்து என்ன, குடிப்பதற்கு தண்ணீர், தூய்மையான குடிநீர் வீட்டுக்கு வரணும், தண்ணீருக்கு கஷ்டப்படக்கூடிய சூழல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பேசிக்கான ஒரு தேவை. அதுலேயும் குழாய் மூலமாக வீடுகளுக்கே குடிநீர் வழங்கக்கூடிய திட்டத்தை நரேந்திர மோடி செயல்முறைப்படுத்துகிறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, திறந்த வெளியில் மலம் கழிக்கக்கூடிய, இரவு நேரங்களில் மழை பெய்யுது அப்படின்னா பெண்கள் ரெஸ்ட் ரூம் போனோம் அப்படின்னா ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டு காட்டுப்பகுதிக்கு போய் இது போன்ற ஒரு சூழல் இப்போ இல்லை. 10 கோடிக்கும் அதிகமான இலவச டாய்லெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாய்லெட்ஸை நரேந்திர மோடி கட்டி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸ்வச் பாரத் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே கட்டி கொடுத்துருக்காரு. இப்போ சொன்ன நான் 4 விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பேசிக்கான தேவை. இந்த அடிப்படை தேவையை நிறைவேற்றுவதற்கு கிட்டத்தட்ட இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் 70 வருடம் ஆயிருக்கு. நரேந்திர மோடி அப்படிங்கிற அந்த மனிதர் தான் இந்த பேசிக்கான தேவைகளை நிறைவேற்றிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியே ஆகணும். அதனால தான் நார்த் பெல்ட்டில் மோடிக்கு இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்லுவேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சரி இந்த பேசிக் நீடெல்லாம் முடித்த பிறகு பொருளாதார ரீதியாக என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை இந்த 9 வருடத்தில் மோடி ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு 2014 லார்ஜஸ்ட் எக்கானமி கண்ட்ரியில் இந்தியா 10வது பிளேஸில் இருந்துச்சு, இப்போ 5வது பிளேஸுக்கு முன்னேறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மோடி சேலஞ்சாக ஒரு விஷயம் சொல்கிறாரு, 3வது முறை நான் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அப்படின்னா இந்தியாவுடைய பொருளாதாரத்தை 3வது இடத்துக்கு முன்னேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளிப்படையாக அறிவிக்கிறாரு. அப்போ அதுவாக இருக்கட்டும், ஜிடிபி growth-ஆக இருக்கட்டும், கொரோனா சூழலில் உலகமே மந்தமான ஒரு பொருளாதார சூழலில் இருக்கும்போது இந்தியா தான் இப்போ ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் எக்கானமிக் கண்ட்ரியாக இருக்காங்க. 7.2% எக்கானமிக் ஜிடிபி growth-ஓட இப்போ இந்தியா தான் நம்பர் 1 பிளேஸை பிடிச்சிருக்காங்க இந்த நிதியாண்டில். அதுவாக இருக்கட்டும், வங்கிகளுடைய நிலை இருக்குது பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு பேங்கு திவாலாகக்கூடிய கண்டிஷனில் இந்தியாவில் இருக்கா? இல்லை. அமெரிக்காவில் வங்கிகள் திவாலாகக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் அது போன்ற நிலைமை இல்லை. அடுத்து தனிநபர் வருமானம். இந்த தனிநபர் வருமானமும் நீங்கள் புள்ளி விவரத்தை ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2014 கம்பேர் பண்ணும்போது மிகப்பெரிய அளவு அதிக பெர்சன்டேஜ் தனிநபர் வருவாயும் உயர்ந்திருக்கு. அப்போ பொருளாதாரத்திலேயும் மோடி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. இது 2. 3வது பார்த்தீங்க அப்படின்னா
மோடி மீது தனிப்பட்ட வகையில் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க முடியுமா? எதிர்க்கட்சிகள்னால ஊழல் செஞ்சாரு, ஸ்கேம் நடந்திருக்கு, இல்லை மோடியுடைய கேபினெட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது ஸ்பெசிஃபிக்காக பாயிண்ட் அவுட் பண்ணி இவங்க இந்த ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 9 வருட ஆட்சியில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டை கூட எதிர்க்கட்சிகள்னால முன்வைக்க முடியலை. அப்போ இது எல்லாமே தான் மோடிக்கு மிகப்பெரிய ஒரு வலிமையை வந்து தேடி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். அப்போ இதெல்லாம் குறித்து எதிர்க்கட்சிகள்னால பேச முடியலை. அவங்க விமர்சனம் செய்கிறதுக்கு ஒன்று அவங்க எடுத்துக்கிறாங்கன்னா அது மதம், பாஜக மதத்தை வச்சு மக்களை வந்து பிரிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை தான் கட்டமைக்கிறாங்களே தவிர அந்த பிம்பத்தில் உண்மை இல்லை அப்படிங்கிறத என்னால் உறுதியாக வந்து சொல்ல முடியும். இன்றைக்கி கூட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 19,850 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை தமிழ்நாட்டில் தொடங்கி வைப்பதற்காக, வளர்ச்சி திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. ஓகே, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பை வந்து பொதுமக்களும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய ஒரு ஆசையும். இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது தமிழக அரசியலில் ஒரு டிபேட் ஒன்று உருவாயிருக்கு. அந்த டிபேட் குறித்து நம்ம பார்க்கலாம். எதிர்க்கட்சிகள் மற்றும் திமுக இடையே பெரிய டிபேட்டு என்னப்பா அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த லாஸ்ட் குவார்ட்டரில் ஜனவரி டு மார்ச் இந்த 3 மாதத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழக அரசாங்கம் 37,000 கோடி ரூபாய் கடன் வாங்குவதற்கு இப்போ முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு தகவலை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 2021 எனக்கு ஞாபகம் இருக்குது. 2021 23ஆம் தேதி 2ஆம் மாதம் 2021 சன் நியூஸ் வந்து ஒரு டிபேட்டை வந்து நடத்தினாங்க. தமிழ்நாட்டுடைய கடன் சுமை 5.7 லட்சம் கோடி தத்தளிக்கிறதா தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் அவர்கள் அங்கே வந்து ஒரு டிபேட்டை வந்து நடத்தினார். இப்போ எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பார்த்துக்கோங்க, தமிழ்நாட்டுடைய கடன் சுமை இந்த திமுக ஆட்சிக்கு வந்த இந்த 2 வருடத்தில் மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கு. இது தொடர்பாக இப்போ ரிசர்வ் பேங்க் சொல்லியிருக்காங்க 37,000 கோடி ரூபாய் இந்த 3 மாதத்துக்கு கடன் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக சன் நியூஸ் வந்து ஒரு டிபேட்டை வந்து நடத்துமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை வந்து எழுப்புறாங்க. இதில் மிக முக்கியமான ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா, இந்த பட்ஜெட்டில், கடந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுடைய கடன் சுமை 2024 மார்ச் வரைக்கும் 7.26 லட்சம் கோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் பட்ஜெட்டில் சொல்லியிருந்தாங்க. என்னது, 2024 மார்ச் வரைக்கும் தமிழ்நாட்டுடைய கடன் சுமை இவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, தமிழக அரசாங்கம் டார்கெட் பண்ண நிர்ணயித்த அந்த அளவை விட இப்போ தமிழ்நாட்டுடைய கடன் சுமை கூடியிருக்கு அப்படிங்கிறதான் பெரிய ஷாக்கு. 7.53 லட்சம் கோடியாக இப்போ வந்து உயர்வதற்கான ஒரு சூழல் வந்து உருவாயிருக்கு. இந்த 37,000 கோடி ரூபாய் கடனை வந்து வாங்குறதுனால, இந்த 3 மாதத்தில் 37,000 கோடி ரூபாய் டெப்டாக வாங்குறதுனால 7.53 லட்சம் கோடியாக தமிழ்நாட்டுடைய கடன் சுமை உயரக்கூடிய சூழல் உருவாயிருக்கு அப்படிங்கிறதான் இப்போ பெரிய ஒரு டிபேட்டாக வந்து மாறி இருக்கு. ஸோ இப்போ இந்த டிபேட் குறித்து தான் இப்போ எதிர்க்கட்சிகள் மற்றும் திமுக இடையே பெரிய ஒரு ஆர்குமெண்ட் போய்க்கிருக்கு. ஸோ இந்த 2 டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.